ஹாய் ஹலோ, நான் உங்கள் ராமகிருஷ்ணன். என்னோட யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா வசந்தம் லேர்னிங் இன்ஸ்டியூட். என்னோட யூடியூப் சேனல் நான் ரெகுலராக மேத்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதாவது சிபிஎஸ்சி 10th 12th அண்ட் மெட்ரிக் 10th and 12th மேத்ஸ் வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி 12th மேத்தமெட்டிக்ஸில் சாப்டர் 5 கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியலிட்டிஸில் எக்ஸைஸ் 5.6 சம்ஸை நம்ம இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இங்கே என்ன, if x and y are connected parametrically by the equation without eliminating the parameter, find dy by dx. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம டைரெக்டாக வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் தான். நம்ம பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா நமக்கு டி ஆர் தீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டி தீட்டா அந்த மாதிரிலாம் அங்கே பாருங்கள் தீட்டா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டி தீட்டா அப்படின்னு வேறு வேரியபிள்ஸ் பேராமெட்ரிக் ஃபார்மில் கொடுத்தா எப்படி டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்கிறதுங்க தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சொல்யூஷன். So first sum பாருங்க, x is equal to 2at square and y is equal to at power 4. அதுக்கு முன்னாடி நம்ம டிஃபரன்சியேஷனோட ரூலை ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நமக்கு x square plus y square is equal to z square. So with respect to x, சார் நீங்கள் கேட்கலாம் சார் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் டின்லாம் சொல்கிறாங்களா, அப்போ அந்த வித் ரெஸ்பெக்ட் டுனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது ஒரு அப்ளிகேஷனாக பார்த்தீங்கன்னா அதோட இன்க்ரீஸிங்கோ டிக்ரீஸிங் அது ஒரு ப்ராசஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஒரு பஸ்ஸு 1 ஹவருக்கு 60 கிலோமீட்டர் போகுதுன்னா 2 ஹவர்ஸ்க்கு 120 கிலோமீட்டர் போகும், 3 ஹவர்ஸ்க்கு 180 கிலோமீட்டர் போகும், 4 ஹவர்ஸ்க்கு 240 கிலோமீட்டர்ஸ் இப்படி. வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் the distance is increasing. நான் distance x ன்னு டைம் t ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப with respect to the time the distance is increasing னா dx by dt ன்னு போடுவாங்க. இதே ரிவர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா with respect to the time the different distance is decreasing ன்னு சொல்ல முடியும். பாருங்க, டைம் டிகிரீஸ் ஆக அதோட டிஸ்டன்ஸ் டிகிரீஸ் ஆகும். அதுதான் with respect to the time அப்படின்னா நீங்க இதே in case with respect to the distance the time is, பாருங்க நீங்க டைமை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு இங்க நான் என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி டைம் பாருங்க, டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சரிங்களா? அதுதான். ஸோ வித் ரெஸ்பெக்ட்டுங்கிறது நீங்கள் எதை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி போகிறது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சம்மை நம்ம பார்ப்போம். டிஃபரன்ஷியேஷனோட பேசிக் நம்ம பார்த்துப்போம், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணியிருக்கேங்களா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் அப்படின்னா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு நம்மகிட்ட இருக்கிற ஃபார்முலாஸ் என். அதாவது பவர் முன்னாடி பவர் ஒன்று ரெடியூஸ் ஆகும் இல்லைங்களா, அதே ரூல் படி அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x இன்ட்டு வித் ரெஸ்பெக்ட்டுங்கிறது கீழே வரும், இன்ட்டு இங்கே இருக்கிற வேரியபிள் dx. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் y ஸ்கொயர் பண்ணால் 2y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா கீழே dx, இங்கே இருக்கிற வேரியபிள் y, ஸோ dy. அதே மாதிரி z ஸ்கொயர்னா 2z வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா இங்கே x, இங்கே dz. ஸோ பாருங்கள் 2x ப்ளஸ் 2y dy by dx is equal to 2z dz by dx. இதுதான் டிஃபரன்ஷியேஷன், ஆர்டினரி டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவாங்க இதை. சார் இன்கேஸ்னா வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணால் என்ன வரும் அப்படின்னா x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன்னா 2x வித் ரெஸ்பெக்ட் டு y மீன்ஸ் dy, இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ்னா dx ப்ளஸ் y ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 2y வித் ரெஸ்பெக்ட் டு த y, ஸோ y டிஃபரன்ஷியேஷன்னா dy, இங்கே இருக்கிற வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு z ஸ்கொயர்னா 2z வித் ரெஸ்பெக்ட் டு த y, ஸோ dz. இப்படி தான் வரும். ஸோ இதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள், இது கேன்சல் ஆகிட்டு மீதி இருக்கிறது ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் சம்திங் நீங்கள் எதை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா. அதேமாதிரி இங்கே பேராமெட்ரிக் ஃபார்மில் நமக்கு கொடுத்துருக்கிறது டி, இங்கே இருக்கிற வேரியபிள் நமக்கு டியாக இருக்குது. அப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து டிஎக்ஸ் பை டிடி தான் கண்டுபிடிக்க முடியுமோ தவிர டிஒய் பை டிஎக்ஸ் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படி கொடுத்தா எப்படி போகிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ பாருங்கள், dx by dt. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணும்போது 2a கான்ஸ்டன்ட், ஏன்னா டீயை மட்டும் தான் நான் பண்ண முடியும். அப்போ 2a டி ஸ்கொயர் பண்ணால் 2t, அப்போ நமக்கு 4atன்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இதை எடுத்துக்குவோம். y is a constant, t பவர் 4 நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நான் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணுறேன், அப்போ டீயை தான் பண்ண முடியும். அப்போ 4t³, அப்போ 4a t கியூப்னு வந்திருக்கு. எனக்கு தேவை dy by dx தான். அதனால் நான் இதை பாருங்கள், dy by dt டிவைடட் பை dx by dtன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ இந்த டிடிக்கு டிடி கேன்சல் பண்ணால் அதே மாதிரி இங்கே பாருங்கள் dy by dt என்னது 4a t³ டிவைடட் பை
4ATன்னு இருக்குது. இந்த 4Aக்கு 4A கிடச்சுன்னா 1Tனா ட்வைஸ் இருக்கும். அப்போ ஃபைனலாக நமக்கு இந்த பக்கம் dy/dx இருக்குது. இங்கே t²/1 இருக்குது. அப்போ t² மட்டும்தான் ஆன்சர். ஸோ இப்படி தான் போடணும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்த இடத்துல நம்மளால வித் ரெஸ்பெக்ட் டு t தான் பண்ணணும், டேரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்க. x is equal to a cos theta, y is equal to b sin theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். dx பை இங்கே தீட்டா இருக்குன்னா இப்போ dx பை தீட்டா தான் பண்ண முடியும். ஏன்னா பேராமெட்ரிக்கில் நமக்கு தீட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ a is a constant. cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin theta. ஸோ இது dy பை d theta தான் பண்ண முடியும். b sin theta பண்ணால் cos theta. அப்போ dy பை d theta டிவைடட், ஏன்னா நமக்கு dy பை dx தான் தேவை, அதனால் நான் இப்படி எடுத்திருக்கேன். dy பை dt நான் கண்டுபிடிச்சிருக்கிறது மைனஸ் a sin theta b cos theta. சரிங்களா? இப்போ இந்த தீட்டாவுக்கு தீட்டா கேன்சல் பண்ணால் அப்போ dy பை dx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a பை b tan theta அப்படின்னு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா? ஸோ a cos theta b sin theta மைனஸ் a பை b tan theta அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த சம் பார்ப்போம். அடுத்து பாருங்கள், தேர்ட் சம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எரேஸ் பண்ணிப்போம். ஸோ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கொஞ்சம். x is equal to sin t and y is equal to cos 2t ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது sin t, இது cos 2t ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டெஃபினிஷன்னா வித் ரெஸ்பெக்ட் டு t தான் பண்ண முடியும். பட் dx by dt is equal to sin t னா நமக்கு cos t. இதே dy by dt அப்படின்னா sin 2t டெஃபினிஷன்னா மைனஸ் cos 2t டெஃபினிஷன்னா மைனஸ் 2t இன்ட்டு 2t டெஃபினிஷன்னா 2. ஸோ நமக்கு dy by dt divided by dx by dt எடுத்தோம்னா dy by dt minus 2 sin 2t divided by cos t ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இதோட ட்ராப் பண்ணிக்கலாமான்னா இல்லை, இதுக்கு மேலே ஒரு சான்சஸ் இருக்குது. அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸில் என்னெல்லாம் ரூல் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிள் அப்ளை பண்ணி இனிமேல் இதை எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாதுன்னா தட் இஸ் த ஆன்சர். ஸோ அதுபடி பாருங்கள், மைனஸ் 2 sin 2tக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது 2 sin t and cos t. sin 2a = 2 sin a cos a. அதே ரூலில் 2 sin t cos t யூஸ் பண்ணியிருக்கேன் டிவைடட் பை cos t. இந்த cos tக்கு cos t கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் இஸ் மைனஸ் 4 sin t. தட்ஸ் ஆல். இப்படி தான் போகணும். ஸோ இப்போ நம்ம வாங்க இதோட கண்டினியூஷன் நம்ம இப்போ ஃபோர்த் சம் பார்ப்போம். ஸோ ஃபோர்த் சம் பாருங்கள், x is equal to 4t, y is equal to 4/t. இது ரொம்ப ஈஸியான ஒரு சம். dx by dt பாருங்கள். ஸோ 4 கான்ஸ்டன்ட், t டெஃபினிஷன்னா 1, dy by dt equal to 4 கான்ஸ்டன்ட், 1/t னா 1/t². இது ஃபார்முலா டைரெக்டாகவே உங்கள்கிட்ட இருக்கு. அப்போ dy by dt is equal to divided by dx by dt எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு dy by dt 4 divided by minus 4/t². dtக்கு dt கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் ரெசிப்ரோக்கல் எப்படி மேலே கொண்டு போனாலும் சரி, என்ன பாருங்கள், இது எப்படி நான் 4/1 எடுத்துக்கோங்க மைனஸ் 4/t². ஏன்னா இதுக்கு இப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ 4/1 இன்ட்டு மைனஸ் t² டிவைடட் பை 4 கேன்சல் பண்ணால் ஆன்சர் இஸ் மைனஸ் t². இப்படி தான் போடணும். அதர்வைஸ் நீங்கள் இதுக்கு இது கேன்சல் பண்ணிட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் மைனஸ் t²ன்னு கூட நீங்கள் ஆன்சர் போட முடியும். ஸோ இப்படி போடலாம். ஸோ அடுத்து ஃபிஃப்த் சம். ஸோ ஃபிஃப்த் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, x is equal to cos theta minus cos 2 theta, y is equal to sin theta minus sin 2 theta. இது ரொம்ப ஈஸியான ஒரு சம் பாருங்க. dx by d theta, ஏன்னா இங்கே பேராமெட்ரிக் தீட்டாவாக இருக்கு. இப்போ காஸ் தீட்டானா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ், அது ஒரு மைனஸ் பண்ணி இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ சைன் 2 theta இன்ட்டு 2. ஸோ அதே மாதிரி dy by d theta எடுத்தோம்னா சைன் தீட்டா பண்ணால் காஸ் தீட்டா மைனஸ் சைன் 2 theta காஸ் 2 theta இன்ட்டு 2. ஸோ டைரெக்டாக நீங்கள் எழுத முடியும் dy by d theta டிவைடட் பை dx by d theta போட்டால். ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 sin 2 theta மைனஸ் sin theta. ஸோ dyனா இங்கே இருக்குது, நான் தப்பாக எழுதிட்டேன் சாரி. ஸோ cos theta minus 2 cos 2 theta divided by 2 sin 2 theta minus sin theta. ஸோ இதோட நிறுத்த முடியுமாண்ணா?
ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை ஃபார்முலாஸ் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காஸ் பீட்டாவுக்கும் சைன் 2 தீட்டாவுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி போட்டாலும் சரி. நம்ம இதோட நம்ம இந்த சம்மை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்து ஒரு சம்மை நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ என்னோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா வசந்தம் லேர்னிங் இன்ஸ்டியூட், நான் சேலத்தில் இருக்கேன். என்னோட இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. யாருக்காவது ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் பாருங்கள், நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். என்னோட காண்டாக்ட் நம்பர் இஸ் 8610843041. இது தென் 9600216545. இந்த 2 நம்பருமே என்னோட காண்டாக்ட் நம்பர் தான். என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது, உங்களுக்கு நான் நடத்துனதில் ஏதாவது டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்தாவோ ஏதாவது கமெண்ட்ஸ் தானே என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நான் இதோட ஈஸியாக வேணும்னா நான் கொஞ்சம் ஸ்லோவாக நடத்துகிறேன். இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது, யாருக்காவது சார் எனக்கு இந்த சம்மு புரியல அப்படின்னா பர்டிகுலர் அந்த சம்மு கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதா இருக்கேன். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க, முடிஞ்சால் இந்த வீடியோஸோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எனிவே, நான் உங்கள் ராமகிருஷ்ணன். தேங்க்யூ ஸோ மச்.